ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போது சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். தாளிக்க வேண்டிய ஸ்பைசஸ் சோம்பு, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, வெங்காயம் 3, தக்காளி 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பவுலில் 4 முந்திரி, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு. குக்கர் சூடானதும் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு உடனே அது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுன்னு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதில் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அது ஒரு பக்கம் வதங்கட்டன்னுட்டு ஒரு மிக்சி ஜாரில் 4 பெத்த தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் உடச்ச கடலை, அதுக்கப்புறம் நம்ம பவுலில் ஊற வச்சுருந்த அந்த முந்திரி, கசகசா, சோம்பு, அது எல்லாத்தையும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அதை மையம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் நல்லா வதங்கி இருக்குல்ல, அதில் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் ஒரு பெரட்டிட்டு நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததும் அந்த சிக்கனை அதுக்குள்ளே போட்டு குழம்பு மிளகாத்தூள் அதை ஒரு 3 ஸ்பூன் போடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டு நல்லா அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஏறுற வரைக்கும் ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ அந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சிக்கனில் போட்டு நல்லா ஒரு கிளறி நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வைக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதில் கொத்தமல்லியை தூவிட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் வைக்கணும். 3 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நிற்கும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.